இன்ஸ்டிடியூட் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு மேமோகிராம் யூனிட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் அ மொபைல் மேமோகிராம் யூனிட். பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸுக்காக பண்ண இந்த ப்ரோக்ராம். எதுக்கு பிரெஸ்ட் கேன்சர் பண்ணணும்னா, இன்னைக்கு பிரெஸ்ட் கேன்சர் இஸ் அ லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, த்ரூ அவுட் த வேர்ல்ட். சதவீதம் எடுத்தா, இன்சிடென்ஸ் எடுத்தா நியர்லி 25.8 to 25.8 to 28.8 per 100,000 பாப்புலேஷனுக்கு இந்த கேன்சர் இருக்கு. That means 1 in 19 will develop this cancer, breast cancer. ஸோ இந்த அளவுக்கு இந்த கேன்சர் ரேம்பண்டா இருக்கு. இது எப்படின்னா, பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூரல் ஏரியாவும் இருக்கு, மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கு. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இட் கோஸ் ஈவன் அப் டு 50% 100,000 பாப்புலேஷன். இவ்வளோ ஒரு ரேம்பண்ட் கேன்சரை நம்மளால கண்டுபிடிக்கிறதுனா எப்படி பண்றது? கேன்சரை ஏர்லியா கண்டுபிடிச்சாதான் நம்ம கியூர் பண்ண முடியும். ஸோ திஸ் மொபைல் மேமோகிராம் யூனிட்டை டோர் டு டோர் போகும்போது இங்க இருக்கிற டாக்டர்ஸ் போய் பேஷண்ட்ஸை ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுக்க சொல்றோம். அந்த எக்ஸ்ரே மூலமா எடுத்தா என்ன பார்க்குறோம்? ஏர்லி டிடெக்ஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏர்லி டிடெக்ஷன் பண்ணினா கியூர் ரேட்டும் அதிகமாக இருக்கும். இதே கேன்சரை லேட்டாக கண்டுபிடிச்சா கியூர் இருக்காது. அதுதான் காரணம். ஸோ ஏர்லி டிடெக்ஷன், சர்வைக்கல் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா. அதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பாப்ஸ்பியர்னு சொல்லிட்டு மொபைல் யூனிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி மேமோகிராஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ காவேரி ஹஸ் லான்ச் திஸ் ப்ரோக்ராம் ஸோ தட் தே வில் கோ நாட் ஒன்லி டு சிட்டி பட் ஆல்சோ டு மஃபசல் ஏரியாஸ் டு சி அவளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் விமனுக்கு கிடைக்கிறதுக்காக பண்ணுறது. இதுதான் ஐடியா ஆஃப் த ப்ரோக்ராம். ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் வில் கிராண்ட் சக்ஸஸ். இது லான்ச் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் கவிதான்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி ஃபிசிஷியன், டாக்டர் சுஜேன் சொல்லிட்டு இஸ் அ சர்ஜன், இஸ் அ ரொபோட்டிக் சர்ஜன். ஸோ இவரெல்லாம் அண்ட் மீ, டாக்டர் வைத்தீஸ்வரன் as an oncologist. So we are all form a team to see that these cancers are detected and cured early. That is the idea of the concept. இந்த லான்ச் வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் along with Lions Club Internationalங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல பண்றோம். இன்னைக்கு வந்து அமைச்சருடைய முன்னிலையில இது நடந்தது. இது வந்து உமன்ஸ் ஹெல்த்துக்காக தான் மெயினா. பிகாஸ் நிறைய பேர் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு வந்துட்டு சரியா டைம் இருக்காம இருக்கலாம். அதோட வசதிகள் குறைவா இருக்கலாம். இந்த மாசம் நம்மளுக்கு இது வந்து இந்த காஸ்ட்டை வந்து கட் டவுன் பண்ணலாமான்னு அந்த ஃபியர் இருக்கலாம். மேமோகிராமே ஒரு பயம் இருக்கலாம். ஸோ இந்த பேரியர் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி மேமோகிராம் யூனிட்டே வந்து அவங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து இருக்கும். இந்த யூனிட்ல வந்துட்டு உள்ள வந்துட்டு எக்ஸ்ரே, மேமோகிராம், பாப்ஸ்மியர் பண்றக்கூடிய வசதிகள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். யார் வேணாலும் எனி விமன் above 40 years can utilize this opportunity. So we thank Kaveri Hospital and Lions Club International and our honorable minister to grace this occasion. Thank you. கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சுலபமாயிடும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கியூர் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பிரெஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். இருந்தாலும் இப்போ நம்ம நாட்டில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் இவ்வளோ காமனாக இருக்கும் பொழுது கூட ஆரம்ப ஸ்டேஜில் பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 15 to 20% தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம ஜாஸ்தி ஆக்குறதுக்கு நிறைய பெண்கள் வந்து மேமோகிராம்ங்கிற இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கேன்சர் வந்து கட்டி நம்ம கைக்கு தென்படும் போதே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மார்பை முழுசாக ஆற்றாம without removing the entire breast we can cure breast cancer. அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். we just using hormone therapies, targeted therapies. நம்ம பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம மார்பிலிட்டியை குறைச்சி அவங்களுக்கு அவுட்கம்ஸ் பெட்டராக கொடுக்கலாம். அதனால இந்த மேமோகிராம் கண்டிப்பாக வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years வந்து ஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சிட்யூ ஸ்டேஜ். அது ஒரு கேன்சரா வந்து பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளா இருக்கும், குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி. இது சப்ளிமெண்ட் பண்றதுக்கு சார் சொன்னாரு, ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு மார்பை புத்துநோயை ப்ரிசர்வ் பண்றாரு. அதே மாதிரி இது பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கம்ஸ் டவுன் கிராஸ்லி. ரேடியேஷன் கொடுக்கும்போது 5 நாள் கொடுத்தா போதும், 20 நாளோ தொடர்ந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஜரி, ஹாஸ்பிசிஸ், plus in terms of other treatments like medical oncology la irukra chemotherapy or hormonal therapy, adhe mari radiation allame paranji varum. That is the idea of the whole thing. So detection, early detection makes a whole impact in the society. It will make a whole impact in the cure of the patient. That's the idea of the whole thing.